ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பர் சிபி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப் அப்ளிகேஷன். இது ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆன்லைன் அப்ளிகேஷனு. எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஈஸியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், குவான்டிட்டி கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காப்பர் சிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய், அரிசி, பச்சரிசியை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். லைட்டாக மிக்சியில் ஒரு பல்ஸ் வர அளவுக்கு உடச்சிக்கணும். அப்புறம் தேங்காய் துருவலும் பாசிப்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் போட்டுக்கலாம், அந்த செதிலாக இருக்கும் அதை வேணாலும் போட்டுக்கலாம். எது நம்மளுக்கு பிடிக்குமோ அது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காவை. இப்போ ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கணும். நான் ஒரு 400 grams வெல்லம் இன்றைக்கி எடுத்து பாகு காய்ச்சிருக்கேன். அரிசியோட அளவு வந்து ஒரு 300 grams. அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 100 grams ஆட் பண்ணோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நிறையா ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெசிபி யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு இதை போடுறேன். இப்போ தாலிப்பெருக்கு ஃபங்க்ஷனு, 16 பேர் வைப்பாங்கள்ல அந்த ஃபங்க்ஷனு, அப்புறம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இந்த அரிசி தான் மெயினாக வைப்பாங்க. அது காப்பரிசின்னு சொல்லுவாங்க. அரிசி உடச்சி எடுத்துக்கிட்டோமா, அது வெள்ளைப்பாகு ரெடியானதுக்கப்புறம் அரிசி, அந்த பாசிப்பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி வச்சுக்கணும். அரிசி வதக்க வேண்டியதில்லை, பாசிப்பருப்பு, தேங்காய், எள் வேணால் வதக்கிக்கலாம். நான் எள் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாகு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 minutes ஆனால் போதும். பாகு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணத்துலேருந்து ஒரு 10 minutes இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, தேங்காய் துருவெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணி அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு ரைஸு அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்புலேயே வச்சு ஒரு 10 minutes மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதை க்ளோஸ் பண்ணால் அதில் அந்த வேர்வை தண்ணி வந்து உள்ளே சொட்டி வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் அதை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் ஒரு 10 to 15 days வரைக்கும் வீணாகாமல் கெட்டு பார்க்காமல் அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியாக சிம்பிளாக யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். முன்னாடி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு, அடிக்கடி யார்கிட்ட அது கேட்குற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த வீடியோ நானாக செஞ்சு பேக் பண்ணி போட்டதுனால நம்மளுக்கு நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.